தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் தலைப்பு: சோதனையில் துணையாக நிற்கும் இயேசு. உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து. சோதனைகளை வெல்லும் வல்லமை. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் கலங்காமல், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது எபிரேயர் 2:18. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்தபோது எல்லா விதமான சோதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சிலுவையிலே பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். எனவே நீங்கள் படுகிற வேதனை அவருக்கு புரியும். உங்கள் கண்ணீரின் அர்த்தம் அவருக்கு தெரியும். அவர் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றதனால் இன்று சோதனையில் தவிக்கும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்று நீங்கள் சந்திக்கும் போராட்டம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் பலத்தினால் நீங்கள் அதை முறியடிப்பீர்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க மனம் மாறி போகும். கர்த்தர் நல்வாழ்வை கட்டளையிடுவார். ஆமென்.